சிறப்பித்த அந்த மாணவிக்கு பகவானுடைய அருளும் திட்டம் வாழ்வாழ்ந்து வாழ்ந்த மனித குலம் தடுப்பதற்காக இந்த புல்லாங்கோல் பாடலை கண்ணதாசன் எழுதினார். பாடியவர் CM சவுந்தரராஜன். உலகமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த புல்லாங்கோல் பாடலை இந்த தருணத்தில் இந்த உயிரணி நிகழ்ச்சிக்கு பிறகு வகுப்பு நேர நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பாடிய அந்த மாணவிக்கு அனைத்து செல்வமும் பெற்று நீண்ட கால வாழ பகவான் கிருஷ்ணபாபாவை பிரார்த்திக்கிறோம். சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இரண்டாவது நிகழ்ச்சியாக வழுக்கு மரம் நிகழ்ச்சி. இந்த வழுக்கு மர நிகழ்ச்சியினுடைய அர்த்தம் அகமொழி இருப்பது என்னவென்றால், ஒரே நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா 13,000 உருவம், ஒன்றல்ல இரண்டல்ல 13,000 உருவத்தை ஒரே நேரத்தில் வெளியே வந்தவர். ஒரு கிருஷ்ணர் அல்ல, 13,000 கிருஷ்ணர். அந்த ஒளி மேலே பால் தயிர் எட்டாத உயரத்தில் வைத்திருக்கும் போது குழந்தை கிருஷ்ணர் ஒண்ணு மேல ஒண்ணு சார ஒண்ணு மேல படுத்து அதுக்கப்புறம் முடிஞ்சு இருக்கும் போது கிருஷ்ணர் வேறு வெள்ளையை துணி சாப்பிட்டார். இது மகாபாரத கதை. அதை நினைவுபடுத்துவதற்காக தான் வழுக்கு மர நிகழ்ச்சி. இந்த இளைஞர்கள் வழுக்கு மர நிகழ்ச்சி தொட்டு மயிலும் சிறப்பாக போட்டி போட்டுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் ஏறாங்க. பனைமரம் ஓர இருக்குது மரம், அதெல்லாம் சரியா குடிசு தடையிட்டாங்க. மழை வேற பெஞ்சு இருக்குது. ஆத்துல இருந்து ஏறி வந்து மண்ணை வேற உட்காந்துட்டாங்க. வழுக்குது ஏறுறாங்க. அரை மணி நேரமா வழுக்கு போய் ஏறாங்க. கொட்டுகின்ற மழையில கூட 10,000 பேர் சுற்றி கிடந்ததால மஞ்சா தண்ணி வேற அடிக்கிறாங்க. மஞ்சா தண்ணி ஒரு பக்கம், வழுக்கு மரம் மறுபக்கம், குடிசு ஒரு பக்கம், ஊரு மண்ணு இன்னொரு பக்கம், அவங்களை ஏற விடாம மழை ஒரு பக்கம். சிறப்பா இருக்குது பாருங்க காட்சி. பருவத மலை, ஜவ்வாது மலை, ஜம்ப மலை சொல்லக்கூடிய மலையிலிருந்து வீசுகின்ற குளிர் காற்று ஒரு பக்கம், கொட்டுகின்ற வானத்திலிருந்து கொட்டுகின்ற மழை மறுபக்கம், குளிர் ஒரு பக்கம். குளிரிலும் மீறி உடம்பு நடுங்குது, கை கால் நடுங்குது. ஆனா இந்த நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தன மரங்களும் பேச்சு மரங்களை உருவத்து ஓங்கி விலை உயர்ந்த மரங்கள் அடர்ந்து நிற்கின்ற பருவதமலை பக்கத்தில் காளியம்மன், மண்மாரியம்மன், திருக்கலம்மன் ஆலயங்களுக்கு பக்கத்தில் வாழ்வாண்டு 100 ஆண்டுகள் புகழ்பெற்ற கட்சி கருடப்பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த கீழ்த்தொரு மண்டிலே சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொட்டுகின்ற மழையை பார்க்கவில்லை. இந்த ஆர்வத்தோடு பகவானுடைய அருளால ஒரு பக்கம் இருசு தடவிய மண்ணு, மறுபக்கம் மழை, இன்னொரு பக்கம் மஞ்சள் பொடி, 2-3 அண்டாவில் உட்காந்து வச்சுக்கிறாங்க. அவங்க பாட்டும் தண்ணி தெளிக்கிறாங்க. கூட ஒரு பக்கம் நடுங்கிறாங்க, விடமாட்டுக்கிறாங்க. ரவுண்டு கட்டுங்க, பிரமிடு மாதிரி. முதல் ரவுண்டு வலுவாக நில்லுங்க, 2வது ரவுண்டு நில்லுங்க, 3வது ரவுண்டு நில்லுங்க, 4வது ரவுண்டுக்கு மேல உச்சிக்கு போங்க. கூட விடாதீங்க. குளிர் காற்று உங்க உதயத்தை தொடுது. நடுங்கி பாருங்க. இந்த வேலையை செஞ்சு இருக்கிறாங்க பகவானுடைய கிருஷ்ணருடைய அருளால. முதல் காட்சியே சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி. இது 2வது நிகழ்ச்சி தான் அதை விட சிறப்பு. ஏன்னா ஏகப்பட்ட உயரமா நட்டுட்டாங்க மரத்தை. அந்த மரம் இரும்பு கம்பம் தான் இருக்குது. மரக்கம்பம் தான் இருந்தா கூட பரவாயில்ல. இரும்பு கம்பம் வலிக்குது. தூசி வேற தடுவிட்டாங்க, ஏரி மண்ணை வேற தடுவிட்டாங்க, மழை வேற பெஞ்சு இருக்குது. பக்கத்துல 2-3 அண்டாவில் வர மஞ்சள் தண்ணி எல்லாருக்குமே போட்டு குளிர நடுவில கூட இந்த காட்சி நிகழ்ச்சி சிறப்பா இருக்குது. ரவுண்டு கட்டுங்க. வலுவான ஆளு, குணமான ஆளு, வலிமை வாய்ந்த நபர்கள் பறவை நில்லுங்க. ரவுண்டு கட்டுங்க. ஒரு 10 பேர்
அதுக்கு ரெண்டாவது பக்கத்துல ஒரு 5 பேர் ரவுண்டு கட்டுங்க. ரெண்டாவது அடுக்கு அப்புறம் மூணாவது அடுக்கு 3 பேரும் நில்லுங்க. நாலாவது அடுக்கு 2 பேரும் நில்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளு போங்க. நீங்க தமிழ்ல போட்டு பாரு அந்த மாதிரி. ரோடு அது பஸ் பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. 2 வீலர் வருது. பத்திரமா வாங்க பக்தர்கள். 2 பக்கமா பார்த்து வாங்க. விழா கோயில் சார்பாக சாரியாக கார் வருது, 2 வீலர் வருது, பஸ் வருது. பக்தர்கள் தயவு செய்து பொறுமையா 2 பக்கமும் பார்த்து வாங்க. ஓடிக்கொண்டிருக்கின்ற இரண்டாவது நிகழ்ச்சியாக வழக்கு மர நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபரே உஷார சபரே சபரே உஷார யாரா தெரியாத உனக்கு சபரை குழந்தை ரசிகருக்கு குழந்தை போவாருக்கு ஏன்னா தயவுசெய்து சபரை வாங்க மாட்டேன். சபரை குழந்தை கொடு. அந்த குட்டி சொத்துக்கு இடம் தூக்க அது குழந்தை தூக்க குழந்தைக்கு கிட்ட கூட படிக்கிறான். சினிமா பாட்டு மாதிரி தோழா தோழா தோல் கொடுன்ற மாதிரி தோல் கொடுத்து நின்னுங்க. அதுதான் நோக்கி ஆட்சிங்க அதை போல அந்த 2 பேர் வருவாங்க. ஒரு 6 பேர் வருவாங்க. அந்த 2 பேருக்கு மேல தோல் மேல கால போடுங்க. 2 பேர் போன மேல அதிகாரிகளுக்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் விழாக்குழு சார்பாக நன்றி இழந்த வழக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி 2வது நிகழ்ச்சியாக வழக்கு மர நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அன்னதானம் வழங்கப்படும். அன்னதானத்துக்கு பிறகு பகவான் கிருஷ்ண பரமாத்மா சன்னதி வழியாக ஆலோசனைக்கு செல்லும். நடிக்கிறதும் கற்பூர ஆதாரம் செய்யும்படி தாய்மார்களை அன்போடு செல்ல
இங்க நில்லுங்கடா முதல்ல. அங்க ஏறணும் அதானா, இங்க நின்னா தானே அவனுக்கு இங்க ஒரு ஆள் நின்னா தானே அவனுக்கு காரணம் போறான். இவனும் போய் ஆமலை ஏறுவான். இவனும் அதெல்லாம் ஏறவே முடியாது. மறைஞ்சி தாண்டானா மற்றவங்க தாண்டாமா சின்ன பசங்க ரமேஷ் பையன் எப்படி அவன் பேரன் 2 பேர் தான் ஏறலாம். அதெல்லாம் கட்சியா ஏறலாம். நீ எல்லாம் ஏன் நினைக்கிற கட்சியா ஏறு. ஏறும்போதே பாரதத்தில் மகாபாரதத்தில் ஆளே பிடிக்கிறான் பாரு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரி லோகத்தில் மகாவிஷ்ணு இந்த பூலகத்தில் 10 அவதாரத்தை எடுத்தவர். கட்சியில் ஆவணி வராக அவதாரமாக, சிம்ம அவதாரமாக, பௌத்த அவதாரமாக, வராக அவதாரமாக, பலராமர் அவதாரமாக, 7வது அவதாரமாக ராமர் அவதாரம். ராமர், லட்சுமணன், சீதா, அனுமன். ஆக அந்த ராமாயணத்தினுடைய காவியம் மிக பெரிய காரணமாக பல மொழிகளை படித்துக்கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது புத்தகமாக ராமருடைய திருக்கல்யாணம் நடத்துகிறார்கள். மகாபாரதம் காவியமாக இருக்கிறது, வரலாறாக இருக்கிறது, கதையாகி இருக்கிறது. மகாபாரதம் 10/8/18 வரை முடித்து வைத்தவர் திரௌபதியுடைய அண்ணன் கண்ணன் பிறந்த நாள். அந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ண பரமாத்மா 13,000 யாதவகுல பெண்களை வளர்ப்பு தாய் கற்றுவிட்டார்கள். அப்பொழுது ஒரு கிருஷ்ணர் குழந்தை சூழ விரும்பிவிட்டது. 2வது பேர் பகவான். அது மகாபாரத கதை. அந்த கதையை வருவதைத்தான் இந்த வைசுவர நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அந்த யாதவகுல வேந்தர்களும் யாதவகுல தாய்மார்களும் சிறப்பான முறையில் முப்பத்து பொறுமையா
அந்த பால் போர் டயர் இருக்கிற அந்த பிரிச்சு எடுக்கிறாங்க. அதே போல பைபாஸ் ரெண்டு பக்கம் பார்த்துப்பாங்க. அன்னதானம் அங்கங்க இருக்குது. தயவு செய்து பக்தர்கள் பொறுமையா போங்க. எப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்களோ அதே போல கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பக்கம் பார்த்துப்பாங்க. வேன ஒரு பக்கம், காரு ஒரு பக்கம், லாரி ஒரு பக்கம். தயவு செய்து பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமா போங்க. அந்த குறையத்து மேல பார்த்தா தயவு செய்து கொஞ்சமா போ. லாரி வருது பாரு, கவனமா இரு. விழா கோயில் சார்பாக, காவல்துறை அதிகாரிகளுடைய சார்பாக அன்பான வேண்டுகோள். மழை வந்தா கூட பரவாயில்ல, நடந்தாலும் பரவாயில்ல, வேகமா ஓடாதுங்க. இது பைபாஸ்ல லாரி ஓடிக்கிறது, கனரக வாகனம் ஓடுகிறது, 2 சக்கர வாகனம் ஓடிக்கொண்டிருக்குது. கவனமா இருக்க. மழை வந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா போங்க. நிகழ்ச்சிக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்களோ அதே போல கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பக்கம் பார்த்து போங்க. அத கார் வருது, இந்த பக்கம் லாரி வருது, அந்த பக்கம் ஹீரோ ஹோண்டா வருது. தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமா வந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போங்க. மழையில நடந்தா கூட பரவாயில்லை. விழாக்குழுவின் சார்பாகவும் காவல்துறை அதிகாரிகள் சார்பாகவும் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள். கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பக்கம் பாருங்க. அன்னதானம் சிறப்பா கொடுக்குறாங்க. நிறைய இருக்குது, பாயிட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர் சாப்பிடலாம். 1000 பொட்டலம் இருக்குது. இன்னும் கூட நிறைய இருக்குது. அன்னதானம் வாங்கிங்க. இங்க ரேடியோ போட்டு மயில் பேசிருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குது. 2-3 இடத்துல இருக்குது அன்னதானம். பாயிட்டா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பக்கம் போங்க. லாரி வருது பாரு அக்கா, லாரி வருது பாரு. என்னாச்சு? லாரி வருது பாரு. பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா அன்னதானத்தை வாங்கிங்க. வழுக்கு மர நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. அடுத்தது பகவான் கிருஷ்ணருக்கு கற்பூர தீபாவளி ஆட்ட போறாங்க. அந்த நிகழ்ச்சியும் பாருங்க. லாரி